நெக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிடுங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டும் வந்து நான் வந்து லைனிங் க்ளூவில் வந்து அட்டாச் பண்ணிட்டு அது பிறகு வந்து ஒரு அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது அயனிங்கில் நம்ம வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கூட சுருக்குன்றது இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி பேக் பீஸ் வந்து இன்னும் அயன் பண்ணலை. சரிங்களா? கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ வந்து இதையும் அயன் பண்ணிட்டு வந்துடலாம். பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிட்டோம். நீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ஒரு தையல் வந்து போடாத அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்க ஐயோ இது போய் இதை ஒட்டிட்டு நம்ம தைக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்க பூனம் சில்க் சாரி இருந்தா கூட சரி, நீங்க இதுல எல்லாமே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் டைமிங் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். இப்ப எக்ஸஸா இருக்கு இல்லையா இந்த பார்டரு, இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பார்டருக்கு தான் இது எக்ஸ்ட்ரா மெயின் பீஸோட எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறது. நம்ம இது வந்து கட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் அளவு தான் வந்து விட்டுருக்கோம் தையலுக்கு, அதனால அதை கட்டிங் பண்ணிடலாம். எங்கெங்க நாச் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே அளவுல இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி நாச் பண்ணி. இந்த டாட்டும் வந்து உங்களுக்கு நீங்க கட்டிங் போடும்போது இங்க வந்து ஒரு குண்டூசியில வந்து ஒரு குத்து தையல் மாதிரி போட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டோட இந்த டாட்டோட கரெக்டான ஒரு அளவு வந்து கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட்ல பிகினர்ஸ்க்கு தான் போடணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து நீங்க ரெகுலரா ஸ்டிச் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த டைமிங்கோட அவங்க வந்து பண்ணுவாங்க. இவ்வளோதான் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக தெரியும். பட் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இருந்தாலுமே ஒரே மாதிரி வரணும்ட்டு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாக்கா இதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு. நான் அதனால வந்து
பாபின்ல வந்து ப்ளூ போட்டிருக்கேன். ஏன்னா பேக்ல தைக்கும் போது ப்ளூ இருக்கணும். அது பிறகு நம்ம ப்ளூ முடிஞ்சிடுச்சுனாக்கா எப்படின்னாக்கா இப்போ நம்ம இதுக்கு பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்ப போறோம். அதனாலதான் வந்து நான் வந்து அதை கொடுத்துருக்கேன். நான் எப்பவுமே வந்து பேக்ல நம்ம டாட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே டாட் போட்டுடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கு இருக்கும். ஒரு இப்படி போட்டுடுங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரஃப் ஸ்டிச் இப்படி போட்டு அது பிறகு அப்படியே நீட்டாக வந்துடணும். இங்கேயும் ரஃப் அடித்து எடுத்துருங்க. அதே மாதிரி இதுக்கும் இந்த பக்கமும் கரெக்டா தையல் பிளேஸ் இருக்கா பாருங்க. பிளேஸ் ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க பாருங்க, இங்கே நின்றுடுச்சு. இங்க தையலே வரல. துணி வந்து இந்த மாதிரி மெலிசா இருக்கிற துணி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இது வந்து பண்ணணும். இத்தனைக்கும் டாட்டு எல்லாமே ஒட்டிட்டோம். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால அந்த இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் போட்டுட்டோம். இங்க வந்து பீஸ் கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். எனக்கு லைனிங் பீஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. அதனால நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாமான்னா வேற நம்மளுக்கு அந்த கிளாத் இல்லாத போது அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படிமான ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுத்தமா எந்த பக்கமும் பிரியாது. இதெல்லாம் போடாம சும்மா ஜாயிண்ட் ஒன்லி பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா அது வந்து எந்த கிளாத் கொடுத்தாலும் ஒருவேளை கம்மியா கொடுத்துட்டாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்காம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்க, கரெக்டா வந்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து தையலோட மெஷர்மெண்ட் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி தைங்க.
அங்கங்கே சின்னதாக ஒரு கட்டு கொடுங்க. இதுக்கு அடிமான தையல் போடணும். இதை இப்படி மடிச்சு பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு இப்படி நகத்தால நீங்க நல்லா கீறி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க அயன் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த பீஸ் மாத்திரம் கிராஸ் பீஸ் போட்டதுனால கொஞ்சம் ரிங்கிள் வருது. அதை ஒரு வாட்டி அயன் பண்ணி தேய்ச்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ இதை ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக எவ்வளோ நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணுங்க. கீழே ப்ளூ கலர் த்ரெட் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. தெரியல இல்லை, நம்ம என்ன தையல் பண்றோமோ இங்க என்ன கலர் இருக்கோ அதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த தையல் இந்த கலர் தான்றதுனால அந்த தையல் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம ஒரு வேளை நீங்கள் மாற்றி போடுறதா மாதிரி இதே நூல் தான் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெம் பண்ணிடணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வேளை மறந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வேற கலர் இருக்கும்போது நீங்கள் வேற கலர் நூல் போட்டிங்கன்னா அது விசிபிளாக நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட் போட போகிறோம். என்ன அளவு போடுறீங்களோ அதே அளவு மெஷர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். இங்கே டாட் பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க.
இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட்டு இங்கேயும் வந்து இந்த அர்க்கத்தும் ஒண்ணா இருக்கணும். இந்த பாயிண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, இதுல எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு. 4 இருக்கு. அப்ப நான் 4 வந்து கரெக்டா இந்த மாதிரி இப்படி இந்த பாயிண்ட் இப்படி வந்துடணும். நீங்க தையல் போடும்போதே அதை கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிப் வந்து கரெக்டா நின்றும். இப்ப இது 4 வச்சிருக்கோம். இப்ப இதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு தான் நான் வந்து இந்த அர்க்கத்தை கட் பண்ணிடணும். இப்படி இந்த கரெக்டா இந்த பாயிண்ட் வச்சுட்டு ரஃப் ஸ்டிச் எப்பவுமே வந்து ரஃப் ஸ்டிச் கொடுத்துருங்க. இது வந்து 3ல பாயிண்ட் வச்சிருக்கேன். அப்போ 3 டபுள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். கரெக்டா இந்த டிப்ல வரும். இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருங்க. இதுவும் 4.25 இருக்கு. மேக்சிமம் வந்து இந்த டாட் வந்து 4.25 4 அப்படிதான் வரும். எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரே தையல் போட்டிங்கனாலும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி தான் இதுவும். நான் சொன்னேன் இல்லையா, 4 மார்க் பண்ணிருங்க. இப்ப வந்து உங்களுக்கு இதுல தெரியலன்னாலும் இந்த அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து 3, இந்த கோடு வந்து 4.25. புரிஞ்சது இல்லையா நம்மளுக்கு? இப்போ இதை தைச்சிடலாம்.
இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து கஸ்டமருக்கு பண்ணுறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் எதுனா டவுட் இருந்தாக்கா நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலரிங் நாங்கள் 1 hour 2 hour சொல்லிட்டு அது வீடியோ அனுப்பிச்சு அது வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் டே பை டே வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கும் போது நான் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்க. இனி வர டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைலர்து எல்லா விதமான இதுவும் வந்து இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன டவுட் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதனால நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும். அதே மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி அளவுங்க இருக்கு. இப்ப நான் வந்து 36 சைஸ்ல தைக்கிறேன்னாக்கா நீங்க அந்த சைஸ்ல வந்து குண்டாவும் இருக்கலாம், மெலிசாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்மளோட அளவு வந்து எடுக்கிறது கரெக்டா எடுக்கணும். முன்ன பின்ன வந்து வரதாங்க செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம தைக்க தைக்க உங்களுக்கு வந்து அது பழகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டோம். ஆனா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு இன்னும் என்னென்ன வேலை இருக்கு, பட்டி வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பட்டி எப்படி வைக்கணும், அதே மாதிரி கொக்கி பட்டி ஐப்பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்றது தெரியணும். அந்த வீடியோ வந்து நீங்க இப்ப இது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவா பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போடுறேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ போனாலும் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்றது எப்படின்னு கற்றுக்கோங்க. நார்மல் கட்டிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து போடுறேன். 1 by 1 வந்து ஒரு 1 hour ஆனாலும் சரி நீங்க ஓகே சொல்லி இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட்டும் லைக்கும் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரீயாகவே நான் வந்து கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய்.